இன்றைக்கி நம்ம மெனு பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு தான். கருவாட்டில் வந்து சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவாடு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வதக்கிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதுவும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மசாலா பொருளோட பச்சை ஸ்மெல் கண்டிப்பாக போகணும். அதுக்கப்புறம் புளி தண்ணியும் 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு சுண்டி வந்த பிறகு கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை நல்லா வெந்து வரணும். சிம்மில் வச்சு மூடி போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த அளவுக்கு வெந்த பிறகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க.